கக்கனிடம் கொடுத்துப்பார். விவசாயிகள் துறை, வேளாண்மை துறையை கக்கனிடம் கொடுத்தார். கக்கன் வகித்த பதவிகள் அத்துணையுமே மிக முக்கியமான துறைகள். ஆனால் அத்தனை துறைகளிலும் பணியாற்றிய அந்த கக்கனை இப்பொழுதும் நினைக்கிற பொழுதே நெஞ்சம் சிலிர்க்கிறேன். நான் 1966 தொடங்கி 69 வரை மாநில கல்லூரியில் படித்தேன். நான் படித்த பொழுதுதான் கக்கனுடைய மகனும் அதே மாநில கல்லூரியில் படித்தார். நண்பர்களே, 67 ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. 67க்கு முன்பு தமிழகத்தினுடைய உள்துறை அமைச்சராக இருந்த கக்கன் 67 ஆட்சி மாற்றம் நிகழ்ந்தது. இன்றைக்கு அண்ணா சாலை இருக்கிறது, அங்கே அண்ணா சிலை இருக்கிறது. அந்த அண்ணா சிலைக்கு எதிரே, அப்பொழுது அண்ணா சிலை 66 எல்லாம் இல்லை. அந்த அண்ணா சிலை இப்பொழுது இருக்கக்கூடிய இடத்திலே தான் நியூ எல்பின்ஸ்டன் திரையரங்கம் என்று ஒரு திரையரங்கம் இருந்தது. இப்பொழுது அது இல்லை. அந்த நியூ எல்பின்ஸ்டன் திரையரங்கத்தில் ஆங்கில படங்கள், மலையாள படங்களை போடுவார்கள். வெள்ளைக்காரர்கள் வந்து பார்ப்பதற்காக வெள்ளையர் காலத்தில் கட்டப்பட்ட அந்த மனிதன் தான் கக்கன். அந்த கக்கனை பார்த்து எனக்கு கண்ணீர் வந்தது. நண்பர்களை யோசித்து பாருங்கள். சொந்தமாக ஒரு வீடு கூட இல்லாமல் செத்து போன கக்கனை சிந்தியுங்கள். சாதாரண ஒரு கவுன்சிலராக திராவிட முன்னேற்ற கழகத்திலோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலோ வந்து அமர்ந்து விட்டால் 5-10 வீடுகளுக்கு சொந்தக்காரர்களாக மாறக்கூடிய இந்த என்பதை எனக்கு முன்னால் ஓரளவு பட்டியல் போட்டு காட்டினார் நம்முடைய அன்பிற்கினிய நண்பர் நாகராஜன். ஆனால் நண்பர்களே, 10 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் சொல்கிறார், மோடி செய்தது 2 தான். ஒன்று, உலகம் முழுவதும் சுற்றினார். அடுத்து வாயை திறந்து பொய்யை மட்டுமே பேசினார். இதுதான் மோடியின் சாதனை என்று சொல்கிறார். இதை நீங்கள் நம்ப போகிறீர்கள்? படி அரிசி என்று மனமாற போய் சொன்ன பாவிகளாயிற்று நீங்கள். 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி. அன்றைக்கு தினமணி பத்திரிகையின் ஆசிரியராக இருந்த A.N. சிவராமன் கணக்கன் என்ற பெயரில் எழுதிய கட்டுரையை என் கல்லூரி காலத்தில் நான் வாசித்தேன். எப்படி போட முடியும் 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி? 1 படி 1 ரூபாய்க்கு போடுவதே இந்த காலகட்டத்தில்